வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி முருகர் பழனி மலைக்கு உட்கார்ந்தாருன்னு கதை சொல்ல போறேன். நாரதர் சிவாக்கு ஒரு பழம் கொடுத்தார். சிவா பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சொல்லலாம், குழந்தைங்களுக்கு. அதனால யாரு சிவா ஒரு குழந்தை உங்களுக்கு தெரியுமா? முருகாவும் கணேஷாவும். அதனால நாரதர் சொன்னாங்க, இந்த பழமை கட் பண்ணக்கூடாது, ஃபுல்லா சாப்பிடணும்னு. அதனால சிவா ஒரு ஐடியா கிடைச்சுதா. அதனால சிவா சொன்னா, யாரு 3 தடவை உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்க தான் இந்த ஃபுல் பழமும் சாப்பிடலான்னு. அதனால முருகர் பீகாக்ல ஜம்ப் பண்ணி சீக்கிரமா வேர்ல்ட சுத்தி போயிட்டாரு. கணேஷா ஒரு பெட்டு மவுசு தானே, அதனால போக முடியாது. அதனால கணேஷா ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்கு. அதனால கணேஷா சொன்னாரு, நான் பார்வதி ஒரு தமிழ்ல தான் பிறந்தேன், அதனால அவங்க தான் என்னோட வேர்ல்டு. அதனால கணேஷா சிவாவும் பார்வதி ஒரு சர்க்கிள்ல 3 தடவை சுத்தினாங்க. அதுக்கப்புறம் சிவா சொன்னா, நீ ரொம்ப பிரில்லியண்டா இருக்கே. அதுக்குள்ள சிவா அந்த பழத்தை கணேஷாக்கு கொடுத்துட்டாங்க. அதனால முருகர் இன்னி சுத்திட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு முடிச்சுன்னு வந்தாரு. அதுக்கப்புறம் பழம் இன்னி கணேஷா சாப்பிட்டுட்டே இருந்தாரு. அதனால முருகர் சொன்னாரு, ஏன் நீ எனக்கு கொடுக்கல? நான் தான் ஒரு ஃபுல் வாட்டம் சுத்தனே. அதனால முருகருக்கு கோவம். கணேஷா பிட்டி பார்த்து கணேஷா கொஞ்சோண்டு முருகருக்கு வேணுமா கேட்டாரு. முருகர் சொன்னாரு வேணான்னு. அதனால முருகர் நடந்து போய் பழனி மலைக்கு போய் உட்கார்ந்து சிவாவோ பார்வதியோ முருகாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நன்றி.